World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கடகராசி பேசுவதற்காக திரு ரஞ்சித் குமார் அவர்கள் ராணிப்பேட்டையிலிருந்து ஆன்லைன் மூலம் இணைகிறார். அவருக்கு அவரை வரவேற்கின்றோம். பேசுங்க ஐயா. ஐயா பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பேசுங்க ஐயா. அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம ராஜநிலை ஜோதிடம் மூலியமாக நம்ம இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா தமிழ் புத்தாண்டுக்குண்டான சிறப்பான பலன்கள். ஸோ அந்த வகையில நமக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடான கடகராசியை பத்தி தான் பேச போறோம். இந்த காணொலி அப்படிங்கிறது கடகராசிக்குண்டான சிறப்பான பலன்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னும் போது புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதமும் பூச நட்சத்திரம் 4 பாதங்களும் ஆயில நட்சத்திரம் 4 பாதங்களும் அடங்கிய இந்த கடகராசி அன்பர்கள் தாய்மை உள்ளம் படைத்தவர்கள். பொதுவாகவே தாய்மை உள்ளம் படைத்தவர்கள், தாயிடம் நிறைய அன்பு மிக்கவர்கள். அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இதையுமே லகுவா புரிஞ்சுக்கிட்டு சிறப்பா அவங்களுடைய அமைதியோடவும் நல்ல ஒரு ஆன்மீக உணர்வோடும் செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 4.5 வருட காலமாகவே இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல படாத பாடுபட்டிருப்பீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவு, இதெல்லாமே இந்த கடந்த ஒரு 5 வருட காலங்களாகவே உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த காலகட்டம் இனி இப்படிதான் இருக்குமா இந்த வருஷமோ அப்படின்னா இப்படி இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகுறார். ஸோ அந்த குரு பார்த்தீங்கன்னா வருடகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது வீடான ரிஷபத்துக்கு வரும்போது அது ஒரு லாபகரமான ஒரு காலம். ஸோ அந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது லாபமான ஒரு காலமா அமைந்து உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக கோவில் வழிபாடுகள் மூலியமாகவும் அதே போல எங்களுடைய ராஜநிலை சிறப்பான எண்கள் மூலியமாகவும் பயன்படுத்தி வரும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ அதே போல அஷ்டம சனி காலகட்டம் நீங்க என்னென்ன வாழ்க்கையில உங்களுக்கு பல கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னும் பொழுது உடல் ரீதியான உபாதைகள் மட்டும் இல்லாம 8ஆம் பாவத்தை, அதாவது 7ஆம் பாவத்தை கடந்துதான் 8ஆம் பாவத்துக்கு வந்திருக்காரு. அப்போ இந்த திருமண வாழ்க்கை, திருமணம் முடிந்த நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து பிணைப்புகள்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த காலகட்டங்கள்லாம் அப்படியே தலைகளா மாறி இந்த குரு பெயர்ச்சி பிறகு குரு பகவான் கடகராசிக்கு 11ஆம் பாவத்துக்கு வந்த பிறகு இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு பஞ்சாயத்து மாதிரி சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் தான் உருவாக போகுது. ஸோ 2024 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது கடகராசிக்கு ஒரு நன்மையான காலம்தான். அது மட்டும் இல்லாம கடகராசி நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் மூலியமாக குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலியமாகவும் பூர்வ புண்ணியம் அவங்க தாத்தா வழி முன்னோர்கள் இருந்த ஊர்களுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக அந்த தமிழ் புத்தாண்டு அமைப்போகுது. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. ஸோ அதுக்குண்டான முயற்சிகள், அதுக்குண்டான மருத்துவ ஆலோசனைகள், அதுக்குண்டான முயற்சிகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கடகராசி நேயர்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நிச்சயம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னாக்கா கடந்த 2-5 வருஷ காலமா இந்த கூட்டு தொழில நான் ஒரு பிசினஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணேன், எனக்கு நஷ்டமாயிருச்சு அப்படின்னா விட்டு போன அந்த காசு பணம் இந்த ஆண்டு உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு. கூட்டாளிகளால நன்மைகளும் நடக்கும். ஏன் அப்படின்னா ரிஷபத்துல மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும் போது குருவுடைய பார்வை 5, 7, 9ஆம் பார்வையை பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு அதை சிறப்பான ஒரு பலன்களாவே அமைய போறது. அது மட்டும் இல்லாம 9ஆம் பாவத்துல ராகு இருக்கும்போது அந்த ராகு பாத்தீங்கன்னா தந்தை வழி மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கும் தந்தையுடைய ஆலோசனைப்படி நடப்பது சிறப்பை தரும் நண்பர்களே. அது மட்டும் கேது லக்னத்துக்கு, அதாவது ராசிக்கு 3ஆம் வீட்டுல இருக்கிறதால
உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சின்ன சின்ன மனக்கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமா செயல்பட்டீங்கன்னா சிறப்பான பலன்கள் நிச்சயமா அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 3ஆம் பாவத்துல கேது இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள்லாம் சிறப்பா இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க, சித்தர்கள் வழிபாடு செய்வீங்க, காசி கயா யாத்திரை எல்லாம் சென்று வருவீங்க. இந்த வருடம் வந்து சிறப்பான ஒரு அமோகமான ஒரு உற்சாகமான ஆன்மீக வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய அளவு கொண்டு போகும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நிச்சயம் நடக்கும். ஸோ இந்த ஆண்டு வந்து கடகராசிக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு விடை கூறி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய செல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9087930666. என்னுடைய பேர் ராணிப்பேட்டையிலிருந்து ரஞ்சித்குமார். நன்றி. நண்பர்களே, ராணிப்பேட்டையில் ரஞ்சித்குமார் அவர்கள் கடகராசியை பற்றி சிறப்பாக பேசினார். பொன்னான ஆண்டு, பொறுப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கு. சரிங்களா? அனைவரும் சிறப்பாகவே இருப்பாங்க. கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள், பயன்படுத்தக்கூடாத எண்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பற்றி பார்ப்போமா? சரிங்களா? இவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் யாருங்க? இவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் 93 கடகராசிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க 93, பூச நட்சத்திரக்காரங்க 89, பூச நட்சத்திரக்காரங்க 89, ஆயில நட்சத்திரக்காரங்க வந்து 77, ஆயில நட்சத்திரக்காரங்க 77 பயன்படுத்தணும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள் 30, பூச நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள் 17. சரிங்களா? ஆயில நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள் 23. இந்த காலகட்டங்கள்லாம் பயன்படுத்தாம வாங்க. எப்பவுமே நான் சொல்லக்கூடிய எண்கள் வந்து எப்பவுமே பயன்படுத்தாம இருந்தா வெகு சிறப்பு. ஏன் அப்படின்னா என்ன பண்ணும் அவங்களுக்குன்னா 23 அவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது சொன்னா அவங்களுக்கு பொருளாதார இழப்புகளை சந்திப்பாங்க. அந்த 23 தவிர்ப்பது சிறப்பு அவங்களுக்கு. அதனால சொல்றோம். சரிங்களா? இதை தவிர்த்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன எண்களை பயன்படுத்தி வந்தாங்கன்னா வெகு சிறப்பாக கடகராசிக்காரர்கள் வாழ்வார்கள். சரிங்களா?